வணக்கம். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கார் என்பவர் நியமிக்கப்பட்டதில் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது. இதில் என்ன சர்ச்சை எழுந்துள்ளது என்பது குறித்து நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அபினவ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அபினவ். வணக்கம் வெங்கட். நேற்றைய தினம் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்படி நியமிக்கப்பட்டவர் செர்ஜியோ கார். செர்ஜியோ காரோட நியமனம் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை வட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செர்ஜியோ கார் அப்படின்றவர் இந்தியாவிற்கான வெறும் அம்பாசிடர் மட்டும் கிடையாது. ஏற்கனவே அவர் தெற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவிற்கான ஸ்பெஷல் என்வாயா நியமிக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் அவர் மேற்கொண்டுட்டு தான் வராரு. இப்போ தெற்கு ஆசியாவில் எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. இதில் இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷோட இந்தியாவுக்கு ஆல்ரெடி எல்லை பிரச்சனைகள் இருக்கு. ஸ்ரீலங்காவோட இப்போதான் உறவுகள் மேம்பட்டுக்கிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் அந்த போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவிற்கான அம்பாசிடராக நியமிக்கப்பட்டா அவரால் இந்தியாவிற்கான தூதராகவும் இருக்க முடியும். இந்தியா பிற நாடுகளோட எந்த மாதிரியான உறவுகளை கையாளுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணவும் முடியும். அதே போல் மத்திய ஆசியா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போதான் இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையேயான இந்த உறவுகள் அப்படின்றது வலுப்பட்டுக்கிட்டே வருது. குறிப்பாக ஆர்மேனியா மாதிரியான நாடுகளுக்கு இந்தியா வெப்பன்ஸையும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதையும் இந்த செர்ஜியோ காரால கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓவராலாக பார்த்தா மத்திய ஆசியாலையும் தெற்கு ஆசியாலையும் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர்களை செர்ஜியோ காரால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் இந்தியா என்ன மாதிரியான உறவுகளை பேணணும், யாரோட உறவை மெயின்டைன் பண்ணக்கூடாது என்ற மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பல்வேறு நாடுகளில் இவரால் கையாள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் செர்ஜியோ காரோனுடைய நியமனம் அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்வது இது முதல் முறையே கிடையாது. ஏற்கனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஸ்பெஷல் என்வாயை நியமிக்க அமெரிக்கா ஒரு முறை முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு இந்தியா தெளிவா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா எந்த நாட்டோட விரும்புதோ அவங்களோட டிப்ளமேட்டிக் உறவுகளை தான் கையாளும். மாறா பிற நாடுகளோட ஸ்பெஷல் என்வாய்ஸை எங்களால் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இந்த முறை ஸ்பெஷல் என்வாயை அம்பாசிடராக நியமிச்சிருக்கு அமெரிக்கா. இதனால இவரோட நியமனத்துக்கு நம்மளால டைரக்டாக எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு வெங்கட். நிச்சயமா. இது தவிர இவருக்கு அமெரிக்காலே இவர் மேல நிறைய சர்ச்சை இருக்கிறதா ஒரு புகாரும் எழுந்துள்ளது. அது குறித்து விவரமா சொல்லுங்க. நிச்சயமா. அமெரிக்கால இவர் ஆல்ரெடி இன்னொரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்காரு. இவர் ட்ரம்ப்புக்கு வெரி க்ளோஸ் எய்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ட்ரம்ப் இவரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒயிட் ஹவுஸோட பிரசிடென்ஷியல் பர்சனல் ஆஃபீஸோட டைரக்டரா நியமனம் பண்ணியிருக்காரு. அதாவது ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவர்கள் அத்தனை பேரினுடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ண வேண்டியது தான் இந்த செர்ஜியோ காரோட வேலை. ஆனால் இப்போ என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த செர்ஜியோ கார் அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸையே இன்னும் செக்யூரிட்டி செக்குக்கு உட்படுத்தலை. இதனால அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்ற எந்த தகவலும் வெளியாகலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செக்யூரிட்டி செக்கோட ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இதற்குள்ள வரக்கூடிய நபர்கள் அவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன, வெளிநாடுகளில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கரவாத கும்பலோட தொடர்பு இருக்கா, அல்லது அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வில்லங்கமான விஷயத்தில் சிக்கியிருக்காங்களா, இது மாதிரியான 100 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 100 கேள்விகளுக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியான பதில் கிடைச்சா மட்டும்தான் ஒரு நபருக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தர முடியும். அப்படி செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தர வேண்டிய இடத்துல செர்ஜியோ கார் இருக்காரு. ஆனால் அவருடைய டேட்டாவே செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு இன்னும் உட்படுத்தப்படலை அப்படின்றது தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அடுத்தது செர்ஜியோ கார் சில தகவல்களை கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்த தகவல்கள் தவறு அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. உதாரணத்துக்கு, நான் ஐரோப்பிய நாடான மால்டாவில் பிறந்தேன் அப்படின்னு செர்ஜியோ கார் தகவல் கொடுத்துருக்காரு. ஆனால் மால்டாவில் அவருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லை. அவர் ரஷ்யாவை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு முரண்பாடான தகவல்களும் வெளியாயிருக்கு. இது போக அவர் ட்ரம்போட நடவடிக்கைகளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ட்ரம்புக்கு ரொம்ப க்ளோஸா எலான் மஸ்க் இருந்தாரு. எலான் மஸ்க் சில பேரை அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அப்படி பரிந்துரை பண்ண எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்காரு செர்ஜியோ கார். இதனால எலான் மஸ்க் செர்ஜியோ காரை ஸ்னேக் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது மாதிரியான காரணங்களால தான் செர்ஜியோ காரோட நியமனம் ஒயிட் ஹவுஸ்லேயே ஒரு பெரிய புகைச்சலை கிளப்பி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது போக
இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட்டையும் ட்ரம்ப் வந்து இந்த நியமனத்தின் மூலமா எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நார்மலா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான உறவுகள் எதன் அடிப்படையில அமையும் அப்படின்னு பார்த்தா, இண்டோ பசிபிக் ரீஜியன அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அமையும். அதாவது இண்டோ பசிபிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய நாடு சீனா. அந்த சீனாவை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோட தான் இந்தியாவோட அமெரிக்கா வந்து உறவுகள வந்து பேணிட்டு வந்தத நம்ம பார்த்தோம். ஆனா சர்ஜியோ கோரினுடைய நியமனம் என்பது சீனாவ வந்து அமெரிக்கா கண்டுக்காம விட்டுருச்சு. மாறா இந்தியாவினுடைய வளர்ச்சிய கட்டுப்படுத்தும் முயற்சியா தான் செர்ஜியோ கார் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு வெங்கட். நிச்சயமா. இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். நேயர்களே, முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள்.